Very good afternoon to everyone, and this is Tyagarajan from National Crime Investigation Bureau, Chennai State Information Officer. இது ஒரு அவேர்னஸ் செஷனோட எபிசோட் 3. இன்னைக்கு நாங்க பேச போறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால let me introduce my colleague Mr. Arun from National Crime Investigation Bureau. வணக்கம், குட் ஆஃப்டர்நூன், எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன் சார், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வியூவர்ஸ்க்கான வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது இன்னைக்கு நிறைய வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்னா வந்துட்டு நாங்க வந்து ஒரு மெசேஜை பார்த்துட்டு நாங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் 30% ஆஃப்னு சொன்னாங்க, 50% ஆஃப்னு சொன்னாங்க. நாங்க காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நாங்க வாங்கலான்ட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேரல, இல்ல வந்து ஒரு சில லிங்க்ஸ் என்ன மாதிரியான இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஃபேக்கான இது எப்படி அது இல்ல மத்ததுல எப்படி அப்படின்றத வந்து மிஸ்டர் அருள் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எஸ் மிஸ்டர் அருள், இப்ப நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்ல எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன மாதிரியான நம்ம சார்? ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எதுக்கு போறாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து நம்ம நார்மலா கடையில வாங்குறத விட கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கும் ஃபர்ஸ்ட் மக்கள் போறது. ரெண்டாவது வந்து இந்த கோவிட் டைம் சிச்சுவேஷன்ல வந்து மக்கள் வந்து வெளியில போக முடியாது, ஸோ அதனால மோஸ்ட்லி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து யூஸ் பண்றாங்க. செகண்ட், இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கிராஜுவலா க்ரோ ஆயிட்டே இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது. ஆனா நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து எல்லாமே ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் நம்ம பாக்குறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொன்னா அது கிடையாது. ஈவன் தோ ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் நம்ம நார்மலா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாலும் சிலது என்னன்னா இன்னும் மோர் ஆஃபர், ரொம்ப ஆஃபர் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேக் வெப்சைட்ஸும் வந்து நம்ம சோசியல் மீடியாலயோ இல்ல வெப்சைட்லயோ நம்ம பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க கார்ட்ல பே பண்றீங்க அப்படின்னா உங்களோட கார்டு டீடைல்ஸ், உங்களோட டீடைல்ஸ், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனும் தெஃப்டாக வாய்ப்பு இருக்கு. அதே டைம் வந்து உங்களுக்கு அந்த பொருள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதும் நமக்கு வந்து கேள்விக்குறிதான், கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட்ல வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்டா வந்துருது டெலிவரி. ஏன்னா நம்ம செஷன்ல பேசின மாதிரி நீங்க சொன்னீங்க இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கன்சர்ன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்டைல் கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் கொண்டுட்டாங்க, வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டா கிடைச்சிருது. ஸோ அவங்கள பத்தி நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க பல வருஷமா இருக்கிறதுனால வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு ஆட் வந்து நம்ம நம்பக்கூடாது, என்ன மாதிரியான இதுல வந்து நம்ம வந்து மக்கள் ஏமாந்துடலாம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார் ஃபேக்கா இருக்கலாம்னா இப்போ நார்மலா சோசியல் மீடியால வர்ற நமக்கு ட்ரஸ்டடா நமக்கு தெரிஞ்ச வெப்சைட் இல்லாம சோசியல் மீடியால வர்ற எனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் வாங்குறது வித்தின் ஒரு 1000 rupees or 2000 rupees குள்ள ஹோஸ்டிங் இதெல்லாம் வாங்கிடலாம் இ காமர்ஸ்க்கு. சரிங்களா? யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம், யாரு வேணாலும் அந்த ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம எந்த ரீஜியன்ல இருக்கோமோ அந்த ரீஜியன்ல இருக்க சம்மோட இந்தியாவுக்குள்ள இருக்க ஒரு ட்ரஸ்டடான சைட்ஸ்ல வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குறது சம்மட் ஓகே. அதே மாதிரி நீங்க கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணாலுமே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன பண்றோம், நம்ம சோம்பேறித்தனத்துக்காக நம்ம வந்து அதை மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பே பண்றப்பையும் அந்த கார்டு டீடைல்ஸ்லாம் சேவ் ஆகியே இருக்கு அவங்களோட சர்வர்ல. ஸோ அது இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க ஃபைல் சர்வர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் திருடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கார்டோட டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடாது, ஒரு தடவை நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா அதே மாதிரி நீங்க ஏதாவது புது வெப்சைட் பாக்குறீங்க அப்படின்னா அதை பத்தி ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுங்க, அது உண்மையா இல்ல ஃபேக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன கொடுத்துருப்பாங்க, நீங்க நார்மல் கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட் போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரஸ்டடா இல்லையான்ட்டு நிறைய மக்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கனாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி அந்த ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துதான் நம்ம வாங்கணும். மோஸ்ட்லி வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல். கரெக்ட். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோம்னா நம்ம பணத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றீங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட கேட்ட ஒரு ஆன்சர் ஒன்று சொல்லியிருந்தீங்க, என்ன ஒண்ணுன்னா
அந்த சேவ் ஃபார் கார்ட் டீடைல்ஸ் வந்து அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா இதுல வந்து அன்செக்யூர்டான சைட்ஸ் நம்ம இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இந்த ரிவ்யூல நம்ம பார்த்து வாங்காம யார், ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து எல்லாருமே வந்து ஃபேக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. 10ல யாரும் வந்து 2 பேர் ஃபேக்கா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நான் நிறைய ஒரு சில ஃபேக் இது வந்து கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சில இதுல வந்து நீங்க சொன்னது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், அதாவது அவங்களோட ரிவ்யூ பார்க்கணும், அவங்க சைட்டை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கணும், சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்றது வந்து உண்மையான வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கணுன்றது. ஏன்னா இது நீங்க சொல்லும் போது நான் ஒன்று கவனிச்சேன், என்ன ஒண்ணு 2 விதமான ரிஸ்க் இருக்கு. ஒண்ணு, நம்ம ஆர்டர் பண்ற ப்ராடக்ட்ஸ் நம்ம கைக்கு வருதா இல்லை, நம்ம பே பண்ணது கைக்கு வருதா இல்லைன்றது ஒரு ரிஸ்க். ரெண்டாவது பெரிய ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அன்ட்ரஸ்டட் சைட்ஸ்ல நம்ம கார்ட் டீடைல்ஸ் சேவ் பண்ணும்போது அது மிகவும் ரொம்ப பெரிய ரிஸ்க்ன்றது வந்து நீங்க சொல்றதுல இருந்து தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா வந்து 2 விதமான ரிஸ்க் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒண்ணு நம்ம ஷேர் பண்றோம்னா, ஒரு அன்ட்ரஸ்டடான ஒரு பர்சன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டார்கெட் பண்றது பெரும்பாலும் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்க எல்லாம் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா என்ன பண்றாங்கன்னா வெளியில போய் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சாரு. அதாவது வந்து நாங்க விநாயகர் பிளஸ் அந்த ஃபுல் கிட் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்க வந்து ஆன்லைன்ல சேல் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியால பிரைவேட் மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காரு. சோ இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 கம்ப்ளைண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இன்னும் கூகுள் பேல காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஆனா வந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த அந்த ஐடல், ஐ மீன் லைக் விநாயகரோட அந்த ஐடலோ இல்ல வேற எந்த இதுமே அவங்களுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சேம் சைட் ஒரு 2-3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே சைபர் கிரைம் அவேர்னஸ்ல வரும். சோ என்னோட இதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரைவேட்டான ஒரு மெசேஜ் வருது, இது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இதுல வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, இன்னைக்கு நல்ல ஒரு ரெய்னி டே, என்ன வந்து தீபாவளி வர கிட்ட வந்துருச்சு, ஜஸ்ட் 2 more days ஃபார் தீபாவளி. நிறைய பேர் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்ல தான் இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணலாம், அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்க என்னைக்குமே ப்ளீஸ் எடுக்கும்போது ஆஸ் மிஸ்டர் அருள் சஜஸ்ட் பண்ண மாதிரியே ப்ளீஸ் சி வெதர் த பர்சன் இஸ் அ ட்ரஸ்டட் பர்சன். ரெண்டாவது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா பாருங்க. அதே மாதிரி வந்து நீங்க பே பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னா ரொம்பவுமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், என்ன மாதிரியான இடத்துக்கு நீங்க போறீங்க, என்ன மாதிரியான வந்து ஒரு சேஃபான பிளேஸ்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் பண்ணி ஒரு ஆன்லைன் இதை பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து. ஆன்லைன் நிறைய பேர் வந்து சில பேர் என்ன பண்றாங்க, இந்த லொகேஷன் வந்துருங்க நாங்க ப்ராடக்ட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேற என்ன டிப்ஸ் நீங்க சொல்ல விரும்புறீங்க மிஸ்டர் அருள்? சார் இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் தான் கரெக்டு. ஈவன் தோ வந்து நீங்க அன்ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ், ஏதாவது உங்களுக்கு தெரியாத வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து அதிகமா கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்பி நம்ம போகக்கூடாது. அது ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்க ட்ரஸ்டட் வெப்சைட்ல பாக்குறப்போ ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருந்தா அதுல 50% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு டிஸ்கவுண்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம். மக்கள் ஏமாறுறதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அன்ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஆசையை தூண்டுறதுதான். ஓகே, நம்ம மோஸ்ட்லி அவங்க அதெல்லாம் பார்க்காம அந்த வெப்சைட்ல போறது. அமேசான், பிளிப்கார்ட் இவங்க மூலியமா வந்து நம்ம பண்றது ஒரு ட்ரஸ்டடான ஒரு இது. ஏன்னா அவங்க வந்து வேர்ல்ட் வைட் இருக்காங்க, எல்லாமே பண்றாங்க. அது இல்லாம நம்மளுக்கு பர்சனலா வரக்கூடிய எஸ்எம்எஸ் இல்ல வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியால நம்மளுக்கு ஒரு பிரைவேட் மெசேஜ் ஒன்று வருது. இது எப்படின்னா, நாங்க போன ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் எபிசோட் 2ல ஃபிஷிங் பத்தி சொல்லியிருந்தோம். அதாவது மிஸ்டர் அருண் நல்லாவே வந்து பண்ணியிருந்தாரு, ஒரு தூண்டல் போடுறது தான். அதாவது வந்து ஒரு 100 பேருக்கு தூண்டல் போட்டா ஒரு 2-3 பேர் மாட்டுவாங்க, ஏமாறுவாங்க அப்படின்ற மாதிரி தான். அதுவும் இல்லாம இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில நல்ல மழை, இட்ஸ் நைஸ் ரெய்னி டே. அதாவது சில பேர் வெளில பார்த்து யோசிப்பாங்க, அதனால வந்து ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு ஷாப்பிங் பண்ணி ஜஸ்ட் ஹேவ் அ சேஃப் அண்ட் ட்ரஸ்டபிள் டிரான்சாக்ஷன். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற சைபர் கிரைம் ரேட்ஸ்ல வந்து இந்த ஒரு மொபைல் போன் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி இதுல வந்து வியூவர்ஸ் வந்து இதுலயே மாட்டிக்காதீங்க. ஒரு விஷயத்துல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. அவங்க ட்ரஸ்டபிள் பர்சனா அப்படின்னு பாக்குறதுக்கு அப்புறம் வந்து நீங்க இது பண்ணுங்க. அது இல்லாம வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து சென்னையா இருந்தாலும் சரி, வேற எந்த சிட்டியா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற ரெப்யூட்டட் கன்சர்ன் ரொம்ப வருஷமா இருக்கிற கடையே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சேல் பண்றாங்க. அவங்கள மாதிரி ஆட்களை வந்து நம்ம நம்பலாம். நம்பி அந்த மாதிரி பண்ணும்போது, அது இல்லாம வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து திடீர்னு வராங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு சேஃப் திங், ஒரு 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 மெசேஜ் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர்கிட்ட வந்து வெளியில வந்து லைக் ப்ராப்பரான ஒரு இன்கம் வந்து இல்லை. ஸோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து நம்ம சின்ன சின்னதா அந்த மாதிரி பண்ணலாமே, பயங்கர ஆஃபர் ரேட்ல கொடுத்தா வந்து கிடைச்சிடுறாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு பிசினஸ் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறவங்க, அதுக்குரியான ப்ராப்பர் கிரைட்டீரியா ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்காத ஒரு சில காரணத்தினால ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. இதான் உண்மை. அது வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு எனக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்றேன். சேல் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 100 rupees நான் ப்ராஃபிட் வச்சு நான் விற்கிறேன். அப்படிதான் வந்து 50% டிஸ்கவுண்ட், 30% டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, நிறைய ஒரு சில கஸ்டமர்ஸ், கம்மியான கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் போது, அவங்க அன்னன்னைக்கு செலவுக்கே அவங்க காசு இல்லைன்னு இருக்கும்போது அவங்களால வந்து அந்த 50 rupees 100 rupees மார்ஜினுக்கு வந்து அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றாங்கன்னா, they tend to cheat people. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கும். எப்படி மிஸ்டர் அருள் இதை அக்ரி பண்ணிக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். வாட் மிஸ்டர் அருள் சொன்னது கூட வந்து கேஷ் ஆன் டெலிவரி நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. அவங்களை பத்தி ஒரு ஆர்டர் நம்ம கொடுக்கணும்னா, ஈவன் சிங்கிள் ருபீஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எவ்ரிஒன் டு earn. இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு காசு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால வந்துட்டு அவங்கள பத்தி சர்ச் பண்ணி பார்த்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, ஒரு நல்ல பெரிய கன்சர்னா இருந்தா நம்ம வந்து சர்ச் பண்ண தேவையில்லை. இந்த பிரைவேட்டா வரக்கூடிய மெசேஜஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. அண்ட் சின்ஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 2 days more to தீபாவளி, நேஷனல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ சார்பா வந்து எல்லா வியூவர்ஸ்க்குமே வந்து we are wishing them a happy and a safe Deepavali. And Mr. Arun, do you have any more tips சொல்றதுக்கு ஏதாவது இருக்கீங்களா? உங்களோட உங்களோட ஜோன்ல எப்படி இருக்கு? லைக் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல உங்களோட ஜோன்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? லைக் what you feel to say? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் என்னன்னா, இப்போ நம்ம நார்மலா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம நேர்ல போவோம் கொடுப்போம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இப்போ ஃபுல்லாவே ஆன்லைன் வந்துருச்சு. ஈவன் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல்ல 2 வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் நீங்க ஆன்லைன்லயே கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. அதே மாதிரி அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. சோ கூகுள்ல வந்து சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஃபைலிங் போட்டாலே வந்து அது வருது ஆட்டோமேட்டிக்காவே. கவர்மெண்டோட வெப்சைட்ல நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வெப்சைட்ஸ் வந்து இருக்கு. நிறைய பேர் ஆன்லைன்ல வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் யாராவது இருந்தாங்க, ஸ்டேட்லயும் இருக்கு சென்ட்ரல்லயும் இருக்கு. அதேதான். சோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த ப்ரூஃபோட வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட நம்ம சொன்னாதான் இந்த மாதிரி ஒரு 4 பேர் ஏமாத்துறாங்கன்றது தெரிய வரும். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் கவர்மெண்ட் கிட்ட எதுவாக இருந்தாலும் we have to help the police and we have to help our nation to grow. So one more thing, if anyone wants to join National Crime Investigation Bureau, www.ncib.in அதுல வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜாயின் நேஷனல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து உங்களால நம்ம we can help the police, we can help the people who are in need. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம தான் வந்து கவர்மெண்ட்டையும் போலீஸையும் லைக் எல்லா கவர்மெண்ட் சர்வன்ஸும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். பப்ளிக் சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பா வந்து நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு இதை நோக்கி நம்மளால போக முடியாது. ஸோ we have to help them. So any kind of ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எனிதிங் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டீங்கன்னா கூகுள் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல போயிட்டு அது கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஹேவ் அ வெரி சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். திரும்ப வந்து இன்னொரு ஒரு டாபிக்கோட வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் தியாகராஜன், Chennai State Information Officer from National Crime Investigation Bureau. Thanks a lot. And Mr. Arul, really thanks a lot. Thank you, sir. Happy Diwali. And happy Diwali to everyone. Thanks a lot.